Hi guys, welcome to Shrutu's Kitchen Dubai. ஸ்ருத்திகாவோட பர்த்டேக்கு ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாட்டி பர்த்டேவை கொஞ்சம் ஸ்பெஷலாக என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எனக்கு பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் மீட்டிங் இருந்துச்சு. அதை அட்டன் பண்ணுறதுக்காக தான் ஸ்ருத்திகாவோட ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கேன். அவங்க அப்பா ஆஃபீஸ் முடிஞ்சு அப்படியே என் கூட ஜாயின் பண்ணிக்குவாங்க. மீட்டிங்ல இந்த இயர்க்கான அகாடமிக் பிளான் பத்தியும் அவங்களோட ஸ்டடீஸ் பத்தியும் டீடைல்டா அவங்களோட பிரின்சிபல் மேம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. Do you know what is assessed in CAT 4? Yes. Cognitive ability test. What is assessed in the CAT 4? Mainly check the scholastic ability, subject knowledge. Where does the child stands in mathematics, English and science? மீட்டிங் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களே ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் மாதிரி டீ அண்ட் சமோசா கொடுத்தாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் பக்கத்தில் இருக்கிற நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். அவங்க அப்பா இங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்ருத்திகா இதை பார்த்த உடனே இந்த குட்டி குட்டி பாப்பர்ஸ் மாதிரி இருக்க ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டால் இது வாங்கி கொடுத்தோம். நல்லா இருந்துச்சு. ஸ்ருத்திகாவுக்கு நவரத்னா அப்படின்ற ஜுவல்லரியில் நாங்கள் நகைச்சீட்டு போட்டுட்டு இருந்தோம். 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவளுக்கு நகை வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஸ்ருத்திகாவுக்கு பேங்கிள் வாங்கலான்னு டிசைட் பண்ணிட்டு தான் வந்தோம். பார்த்த உடனே இந்த பேங்கிள் பிடிச்சிருந்துச்சு. இதோட வெயிட் அரௌண்ட் 1 பவுண்ட் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மணி பே பண்ற மாதிரி இருந்துச்சு. பே பண்ணி வாங்கிட்டோம். பக்கத்துல தான் தமிழ் மார்ட் இருந்துச்சு. அங்க போயிட்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே நாங்க பக்கத்துல இருக்கிற பிரியாணி பவன்ஸ்க்கு வந்துட்டோம். நைட் டின்னருக்கு பிளான் பண்ணிருக்கோம். பிரியாணி பவன்ஸ் போயிட்டு ஃபுட் மெனூஸ்லாம் கொடுத்தாங்க. எல்லாமே செக் அவுட் பண்ணிட்டு கடைசியா ஃபைனலைஸா 25% சாப்பிட்ற மாதிரி பிக் பாஸ் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். பிரியாணி கூடயே ஸ்வீட்டு, ரைத்தா அண்ட் கத்திரிக்காய் பச்சடி கொடுத்துருவாங்க. சிக்கன் 65, தயிர் சாதம், சப்பாத்தி, பன்னீர் பட்டர் கிரேவி இது எல்லாமே சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெஜிடேரியன்ஸுக்கும் தனியாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். சிக்கன் பிரியாணிக்கு பதிலாக வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நைட் டின்னரும் அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபுல் அமௌண்ட்ஸ்லாம் பில் பே பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே ஈவினிங் கேக் ஹட்ல கேக் ஆர்டர் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். ரொம்ப சூப்பராக நிறைய வெரைட்டிஸில் இங்கே கேக்லாம் இருந்துச்சு. ஸ்ருத்திகா ஸ்பைடர்மேன், ஹல்க்கு இந்த மாதிரி தீம் பேஸ்டு கேக்காக கேட்டிருந்தா. அது எல்லாமே ஃபவுண்டைன் வச்சு தான் செய்கிறாங்க. அதை அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக க்ரீமாக இருக்கிற மாதிரி கேக்கை செலக்ட் பண்ணோம். ஸ்ருத்திகாவுக்கு மேங்கோ ஃப்ளேவர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதை காமிச்சு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி அந்த கேக்கையே நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸ்ருத்திகா இப்போ 5 இயர்ஸ் ஓல்டு. அதனால 5 அப்படின்ற கேண்டிலும் சேர்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு பில் பே பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சைனா மாலில் ஆஃபீஸ்க்கு வேண்டிய திங்ஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அப்படியே நாங்கள் ஜர்ஃபில் இருக்கிற வெஜ்மி அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். இது வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. ஃபுட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணிவிட்டு பக்கத்தில் தான் நெஸ்டோ இருக்குது. நெஸ்டோவில் ஸ்ருத்திகாவுக்கு சாக்லேட்ஸு, பேப்பர் பிளேட்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாமே வாங்கிட்டு பில் பே பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ். இஷ்க் யூ ஆல்.